அனைவருக்கும் வணக்கம். நமது சித்தர் ரகசிய பரிகார சேனல்ல இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, எவ்வளோ உழைச்சாலும் பணம் வீட்டிலே தங்க மாட்டேங்குது. கடன் மேல கடன் வாங்கி மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம். ஒரு வீட்ல அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகி வறுமை ஒழியணும்னா, அந்த வீட்ல முதல்ல மகாலட்சுமி கடாட்சம் முழுமையா இருக்கணும். ஆனா, கண் திருஷ்டியாலும், கெட்ட அதிர்வலையாலும் மகாலட்சுமி நம்ம வீட்டை விட்டு விலகி போயிட்டா, அங்க தரித்திரம் தாங்க தாண்டவமாடும். அப்படி உங்கள விட்டு விலகி போன மகாலட்சுமிய மீண்டும் உங்க வீட்டு பூஜை அறைக்கு அழைக்கக்கூடிய ஒரு தாந்திரிக ரகசியத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்க வீட்டிலேயே வளரக்கூடிய ஒரு சின்ன கற்பூரவள்ளி இலை போதுங்க. மகாலட்சுமி நிரந்தரமா உங்க வீட்டிலேயே உட்கார வைக்கணும்னா, அது எப்படி? இதை எந்த நாள்ல செய்யணும்? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் முழுமையா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தாந்திரிக சாஸ்திரத்துல கற்பூரவள்ளிக்கு ஒரு அபார வசிய சக்தி இருக்குங்க. இதோட வாசனை வீடு முழுக்க பரவும் போது அங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் விலகி தேவதைகளும் மகாலட்சுமியும் அந்த வாசனைக்கு ஈர்க்கப்பட்டு உள்ள வருவாங்க. அதே போலதான் கிராம்பு. கிராம்புன்றது வசியத்தோட உச்சம். அது பணத்தை ஒரு காந்தம் போல இருக்கக்கூடியது. இந்த கற்பூரவள்ளி இலையையும் 3 கிராம்பையும் சேர்த்து மகாலட்சுமி தாயாருக்கு நாம ஆரத்தி காட்டும்போது அது 1000 நெய் தீபங்கள் ஏத்துனதுக்கு சமமான புண்ணியத்தையும் பிரம்மாண்டத்தையும் பணவரவையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த பணவசிய பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை காலையில சுக்கிர ஓரை காலையில 6 to 7, அப்படி இல்லைன்னா ஈவினிங் 6 to 7 அப்படி செய்யறது மட்டும்தாங்க 100% பலனை உங்களுக்கு தரும். முதல்ல ஒரு சின்ன பித்தளை தட்டை எடுத்துக்கோங்க. அந்த தட்டு மேல ஒரு சின்ன மண் அகல் விளக்க வச்சுக்கோங்க. இப்போ புதுசா பறிச்ச ஒரு கற்பூரவள்ளி இலைய அந்த அகல் விளக்குக்குள்ள வைங்க. அந்த இலை மேல முழுசா உடையாத 3 கிராம்பை வைங்க. அதுக்கு மேல ஒரு சின்ன பச்சை கற்பூரம் இல்லைன்னா சாதாரண கற்பூரத்தை கூட வைங்க. இப்போ அந்த கற்பூரத்தை ஏத்திருங்க. கற்பூரவள்ளி அப்புறம் கிராம்பு மேல எரியக்கூடிய இந்த கற்பூரம் அதுலேருந்து வரக்கூடிய தெய்வீக நறுமணம் உங்க வீடு ஃபுல்லா பரவுங்க. உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு இந்த தட்டை வலது கையால ஏந்தி தாயாருக்கு பயபக்தியோட 3 முறை ஆர்த்தி எடுங்க. ஆர்த்தி காட்டும்போது, தாயே மகாலட்சுமி, என் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கி என்னென்னைக்கும் நீ என் வீட்லயே நிரந்தரமா குடியிருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த தட்டை அப்படியே சாமி படத்துக்கு முன்னாடி வச்சிடுங்க. அது முழுசா எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இலையும் சாம்பலையும் வீட்டில் இருக்கக்கூடிய செடியில போட்டுருங்க. இப்படி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா சில நாட்கள்ல உங்க வீட்டுல பணவரவு பல வழியில வர்றதை நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கற்பூரவள்ளி ஆரத்தியை முழு நம்பிக்கையோட வெள்ளிக்கிழமை செஞ்சு பாருங்க. உங்க வீட்டுல பணம் மழை கொட்டும். மகாலட்சுமி தாயாரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசா கிடைக்க கமெண்ட்ல ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படின்னு பதிவிடுங்க. இந்த அட்டகாசமான தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சித்த ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.